ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிதிஸ் பிளாக். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரிப் அண்ட் விங்கிள் இந்த லெசனை தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த லெசன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லெசன். ரிப் அண்ட் விங்கிள்ன்றவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், நல்ல குணம் படைச்சவர் அடுத்தவங்களுக்கு. ஆனால் அவருடைய பணையில் ஒரு வேலையும் செய்ய மாட்டார். அப்படிப்பட்ட சோம்பேறி மனிதரை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, அவருடைய சோம்பேறித்தனத்தால் அவருடைய இளமை வாழ்க்கையை அவர் இழந்துட்டார். ஸோ அதை பற்றியும் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லெசன். ஓகே, இந்த லெசனில் நான் சொல்கிற ஒரு லைனுக்கான மீனிங்கும் தமிழ் மீனிங்கும் ஒரு ஹார்ட் வேர்ட்ஸுக்கான தமிழ் மீனிங்கும் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் லெசனுக்கு போகலாம். This story is about Rip Van Winkle, a good-natured but lazy man who goes away into the hills and falls asleep. அதாவது falls asleep means தூங்குகிறது. குட் நேச்சர்டு மீன்ஸ் நல்ல குணம். லேசி மேன்னா சோம்பேறி. அவே மீன்ஸ் தூரமா. அதாவது இந்த ஸ்டோரியில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ரிப் அண்ட் விங்கிள்ன்றவரை பற்றி பார்க்க போகிறோம். அவர் ரொம்ப ரொம்ப நல்ல குணம் வாய்ந்த ஆனால் ரொம்ப சோம்பேறியான ஒரு மனிதர். அவர் அந்த அவருடைய மலையை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டு தூங்கினார். அந்த கதையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். when he awakens 20 years later, awakens மீன்ஸ் எழுந்துக்கிறது, தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறது. 20 years later மீன்ஸ் 20 வருஷங்களுக்கு அப்புறமா ரிப் கண்டுபிடிக்கிறாரு. that quite means முற்றிலும், மிகவும். a few things have changed. few things means சில விஷயங்கள். சேஞ்ச் மீன்ஸ் மாறி இருக்கிறது. அதாவது 20 வருஷங்கள் கழித்து அவர் தூங்கிட்டார் இல்லையா, 20 வருஷம் கழித்து அவர் எழுந்திருக்கிறாரு. எழுந்து பார்க்கும் போது அவர் கண்டுபிடிக்கிறாரு முற்றிலுமாக சில விஷயங்கள் மாறி இருக்கிறத. 20 வருஷம் கழிச்சு ஒருத்தன் கோமா ஸ்டேஜ் எழுந்துக்கிற மாதிரி எழுந்துருக்கிறாரு. எழுந்துருக்கிறத பார்த்தோன்னா அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மாறி இருக்கிறது, அந்த கிராமமே மாறி இருக்கிறது அவருக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சில விஷயங்கள் மாறி இருக்குது அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஓகே, ரிப் அண்ட் விங்கிள்ன்றவர் ஒரு நல்ல மனிதர், நல்ல குணமுள்ள ஒரு நல்ல மனிதர். ஆனால் சோம்பேறி. அவர் அவருடைய மலையை விட்டு ரொம்ப தூரம் போய் தூங்குறாரு. தூங்கிட்டு அவர் எழுந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் கண்டுபிடிக்கிறாரு. தூங்கி எழுந்தோடனே கண்டுபிடிக்கிறாரு 20 வருஷத்துக்கு அப்புறமா முற்றிலுமாக சில விஷயங்கள் மாறி இருக்குது அப்படின்றத அவர் கண்டுபிடிக்கிறாரு. 20 வருஷமாக ஒரு மனுஷன் தூங்கியிருக்கிறாரு. அங்கே லெசனுக்குள்ள போய் அவர் என்னதான் தூங்கினாருன்னு பார்க்கலாம். Many years ago, at the foothills of the Catskills Mountains was a little village. Many years ago-னா ரொம்ப பல வருடங்களுக்கு முன்பு. Foothills means அடிவாரம், மலை அடிவாரத்தான் ஃபுட் ஹில்ஸ் சொல்கிறாங்க. கேட்ஸ்கில்ன்ற மவுண்டெயினுக்கு அடிவாரத்தில் ஒரு சின்ன வில்லேஜ், லிட்டில் வில்லேஜ் மீன்ஸ் ஒரு சின்ன வில்லேஜ் இருந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்பு கேட்ஸ்கில்லோடைய மலை அடிவாரத்தில் ஒரு சிறிய கிராமம் ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வில்லேஜ் லிவ்டு எ சிம்பிள் குட் நேச்சர்டு ஃபெல்லோ நேம்ட் ரிப் வேன் விங்கிள். ஓகே, சிம்பிள் மீன்ஸ் எளிமையான, குட் நேச்சர்டு ஃபெல்லோ மீன்ஸ் நல்ல குணமுள்ள மனிதர். அதாவது அந்த கிராமத்தில் ஒரு சிம்பிளான, எளிமையான, ஒரு நல்ல குணமுள்ள, ஒரு நல்ல குணம் வாய்ந்த ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிப் அண்ட் விங்கிள். அவர் தான் நல்ல குணமுள்ள ஒரு மனிதராக இருந்தார். அவர் ஹி வாஸ் எ கைண்ட் நெய்பர். அவர் ரொம்ப கருணை உள்ள ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு சக மனிதர். ரெடி டு ஹெல்ப் எனி ஒன். அவர் உதவின்னு யார் கேட்டாலும் உடனே ஓடி உதவி செய்கிற ஒரு நபர். அதாவது நம்ம ரிப் அண்ட் விங்கிள்ன்றவர் ஒரு கருணை உள்ளம் கொண்ட ஒரு நெய்பராக இருந்திருக்காரு. பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு உதவினா ஓடி போய் ஹெல்ப் பண்ணுற ஒரு நல்ல மனுஷனாகவும் இருந்திருக்காரு. எவ்ரி ஒன் இன் த வில்லேஜ் லைக் ஹிம். அதாவது இதே மாதிரி நல்ல மனசு இருந்தவர் ஒருத்தர் இருந்தார்னா அவரை இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. The children of the village shouted with joy whenever they saw him because he played with them. அதாவது shouted means கத்துறது, whenever எப்பொழுதுமே, playedனா விளையாடினது. He taught them to fly kites and shoot marbles and told them long stories. அதாவது taught means கற்று தந்தார். fly kites means பட்டம் பறக்க விடுறது. கைட்னா பட்டம் பறக்க விடுறது கற்றுக்குருவார். மார்பிள்ஸ்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு, அதாவது கல் எரியறதுக்கு, இந்த பளியங்கற்கள்லாம் இந்த மாதிரி கோலி எறிகிற மாதிரி எரியறது. அப்புறம் நிறைய பெரிய கதைகள்லாம் இந்த குழந்தைங்களுக்கு சொல்லுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அந்த வில்லேஜில் இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற சில்ட்ரன்ஸ் எல்லாருக்குமே இவரை பார்த்தோன்னே கத்த ஆரம்பிச்சிடுவாங்க சந்தோஷத்தில். ஜாய் மீன்ஸ் மகிழ்ச்சி. எப்போல்லாம் அவரை பார்க்குறாங்களோ ரிப் அண்ட் விங்கிள், அப்போல்லாம் இந்த குழந்தைங்கள், வில்லேஜில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் கத்தி சந்தோஷமாக கத்த ஆரம்பிச்சிடுவாங்களாம். ஏன்னா
அவர் வந்து அவங்களுக்கு நிறைய விளையாடுறதுக்கு வந்து சொல்லித் தருவாராம். என்னென்ன சொல்லித் தருவாருன்னு பார்த்தீங்கன்னா, பட்டம் வந்து பறக்க விடுறதுக்கும், அப்புறம் வந்து மார்பிள்ஸை வந்து பளியங்கற்கள் எரியறதுக்கும் சுடுறதுக்கு, அப்புறம் வந்து நிறைய பெரிய கதைகள்லாம் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதனால் ரிப் அண்ட் விங்கில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது, குழந்தைங்களுக்கும். ஓகே, இந்த பேரால் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து கேட்ஸ்கில்ன்ற மவுண்டனுக்கு கீழே ஃபுட் ஹில்ஸில் வந்து ஒரு வில்லேஜ், சின்ன வில்லேஜ் ஒன்று இருந்தது, சின்ன கிராமம் ஒன்று இருந்தது. அந்த கிராமத்தில் வந்து ரொம்ப எளிமையான ஒரு நல்ல நேச்சரான ஒரு ரிப் அண்ட் விங்கிள்ன்ற மனிதர் வந்து வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு ரொம்ப கைண்டான, ரொம்ப கருணை மிக்க ஒரு நெய்பராக இருந்திருக்காரு. யாருக்காவது உதவினா உடகுடுன்னு ஓடி போய் ஹெல்ப் பண்ணுற ஒரு மனிதராகவும் இருந்திருக்காரு. அந்த வில்லேஜில் இருக்க எல்லாருக்குமே அவரை ரொம்ப 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 பிடிக்குமா. அப்புறம் வந்து சில்ட்ரன்ஸ் வந்து அந்த வில்லேஜில் இருக்க சில்ட்ரன்ஸ்லாம் எப்போல்லாம் வந்து ரிப் அண்ட் விங்கில் பார்க்குறாங்களோ அப்போல்லாம் வந்து மகிழ்ச்சியால் கத்த ஆரம்பிச்சிடுவாங்களாம். ஏன்னா வந்து அவர் ரிப் அண்ட் விங்கிள் சில்ட்ரன்ஸ்க்குலாம் வந்து நிறைய கதைகள், பெரிய பெரிய கதைகள்லாம் சொல்லுவாராம். அப்புறமா அவங்களுக்கு வந்து பட்டம் பறக்க விடுறதுக்கு வந்து கற்றுருக்காரு. அதுக்கப்புறமா மார்பிள்ஸ் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு, பளிங்கற்கள் வந்து சுடுறதுக்கு வந்து அவர் வந்து கற்றுருக்காரு. ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சில்ட்ரன்ஸ் கூட வந்து அவர் வந்து சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அவர் வந்து நிறைய விளையாட்டுலாம் வந்து கற்று கொடுத்துருக்காரு. அதனால் வந்து சில்ட்ரன்ஸுக்கும் ரிப் அண்ட் விங்கிளில் பார்த்தோன்னே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா. ஓகே, த ஒன்லி ப்ராப்ளம் வித் ரிப் வாஸ் that he was very lazy. ப்ராப்ளம் மீன்ஸ் பிரச்சனை, அதாவது ஒரே ஒரு பிரச்சனை தான் ரிப் கிட்ட. என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேசி மீன்ஸ் சோம்பேறி. அவர் ஒரு மிகப்பெரிய சோம்பேறி, ரொம்ப ரொம்ப பெரிய சோம்பேறியாக ரிப்புன்றவர். ஏன்னா மேம் இவ்வளோ வில்லேஜில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுறாரு, அதை பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு சொல்கிறீங்க, கடைசியில் அவர் லேசின்னு சொல்லிட்டாங்களா கேட்டாங்கன்னா, ஆமாங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு, ஆனால் அவருடைய ஓன் ஃபார்மில் அவருடைய பண்ணையில் ஒரு வேலையும் செய்யறதில்லை. அப்படின்னு பார்த்தா நாங்கள் ஸ்கூலில் அவ்வளோ படிக்கிறோம் மேம், ஆனால் வீட்டுக்கு போய் ஒரு ஹெல்ப் பண்ணுறதில்ல. அப்போ நாங்கள் லேசின்னு கேட்டால், ஆமாம் அம்மா அப்பாவுக்கு உதவி செய்யாத எல்லாருமே லேசி தான். நீங்கள் வீட்டுக்கு வந்தால் சின்ன சின்ன உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்ஸை அம்மா அப்பாவுக்கு பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் லைஃப் லாங் சுறுசுறுப்பாக வாழ முடியும். அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதால மட்டும்தான் நம்மளால் மேலே மேலே உயர்ந்த இடத்துக்கும் போக முடியும். ஓகே, வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். He did no work on his own farm and just idled away his time. ஓகே, டிட் நோ ஒர்க் மீன்ஸ் எந்த வேலையும் செய்யறதில்ல. ஒர்க்னா வேலை, எந்த வேலையுமே செய்யறதில்ல. ஓன் ஃபார்ம் மீன்ஸ் அவருடைய சொந்த பண்ணையில். ஐடில்ட் அவே மீன்ஸ் வேஸ்டட், அதாவது வீணாக்கிட்டாரு. அவருடைய டைமை, அவருடைய நேரத்தை வந்து அவர் தினமும் வீணாக்கிட்டு தான் இருப்பார். எந்த வேலையுமே செய்யாமல், அவருடைய பண்ணையில் எந்த வேலையுமே செய்யாமல் அவர் வந்து அவருடைய டைமை, நேரங்களை வந்து வீணாக்கிட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ் ஃபென்சஸ் வேர் ஃபாலிங் டு பீசஸ். ஃபென்ஸ் மீன்ஸ் வேலி, அவருடைய வேலிகள்லாம் வந்து துண்டு துண்டாக விழுந்துடுச்சான். ஹிஸ் கவ் வாஸ் கோயிங் அஸ்ட்ரே. ஓகே, ஆஸ்ட்ரே மீன்ஸ் வழி தவறி, அதாவது அவருடைய மாடுகள்லாம் வந்து வழி தவறி போயிட்டு இருந்துச்சான். அவருடைய பண்ணை யாருமே கேட்பாரட்டு இருக்குது இல்லையா, யாருமே கண்டுக்கல. அவர் வந்து வேலை செய்யலை பண்ணையில். ரிப் அண்ட் விங்கிள் அவருடைய பண்ணையில் மட்டும் வேலை செய்ய மாட்டார். ஸோ வந்து அவருடைய மாடுகள் எல்லாமே வந்து அது மட்டும் வழி தவறி போயிட்டு இருக்குதான். வீட்ஸ் க்ரீவ் ஆன் ஹிஸ் ஃபார்ம். ஃபார்ம்னா தோட்டம், க்ரீவ் மீன்ஸ் வளர்ந்தது, வீட்ஸ்னால் களைகள், தேவையில்லாத கலை. அதாவது நம்ம வந்து இப்போது நம்மளுடைய பண்ணையில் வந்து ஒரு மலாட்டை விளைச்சிருக்கோன்னு பாருங்கள், கிரவுண்ட் நட் விளைச்சிருக்குன்னா அது கூடவே வந்து தேவையில்லாத நிறையா வீட்ஸ்லாம் வந்து களைகள்லாம் வந்து கூடவே இந்த தேவையில்லாத செடிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து களை. அதை வந்து களை எடுத்தால் தான் வந்து நம்மளுக்கு தேவையான மலாட்டை வந்து நல்ல ஊட்டச்சத்தோட வளரும். ஸோ அதை தான் வந்து தேவையில்லாத களைகள்லாம் வந்து அவருடைய தோட்டத்தில் வந்து எடுக்காமல் கேட்பாரற்று நிறைய வீட்ஸ்லாம் வந்து வளர்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரிப்ஸ் கான்ஸ்டன்ட் கம்பேனியன் வாஸ் ஹிஸ் டாக் நேம்ட் வுல்ஃப். அதாவது ரிப்போடைய கான்ஸ்டன்ட் மீன்ஸ் வந்து, கான்ஸ்டன்ட்னா வந்து நிலையான, கம்பேனியன் மீன்ஸ் அவருடைய துணை. அவருடைய நிலையான துணை எதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நாய் தான். அதனுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உல்ஃப்னு வச்சுருக்காரு, ஹானாயின்னு அவர் பேர் வச்சுருக்காரு. ரிப்போடைய கான்ஸ்டண்ட்டான நிலையான துணை வந்து அவருடைய நாய் தான், டாக் தான் அவருக்கு நிலையான துணை. அந்த டாகோட பேர் என்னென்னா உல்ஃபு. To avoid work, he would walk away into the forest with his dog. அவாய்டு மீன்ஸ் தவிர்க்கிறதுக்காக, அதாவது அவர் வேலை செய்யாமல் தவிர்க்கிறதுக்காக அவரோட நாயை கூட்டுட்டு ஃபாரஸ்ட்னா காடு, அந்த காடில் வந்து ரொம்ப தூரம் வாக்கிங் போயிடுவாராம் வேலை செய்யாமல் தப்பிக்கிறதுக்காக. ஓகே, இந்த பேரால் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய ஒரே ப்ராப்ளம், ரிப்போடைய ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் சோம்பேறித்தனமாக இருக்கிறது தான், லேசியாக இருக்கிறது தான். அவருடைய பண்ணையில் அவர் ஒரு வேலையும் செய்ய மாட்டார். அவரோட தோட்டத்தில் அவருடைய நேரங்கள் எல்லாமே வீணாக்கப்பட்டிருக்கு, ஒரு வேலையும் செய்யாமல் அவருடைய பண்ணையில். அவருடைய பண்ணையில் இருக்கிற வேலிகள்லாம் வந்து பீஸாக துண்டுங்களாக விழுந்துடுச்சான். அந்த அளவுக்கு அவர் வந்து ஒன்றுமே கவனிக்காமல் வந்திருக்காரு. அவருடைய மாடுகள்லாம் வந்து வழி தவறி
இல்லை வழி தவறி போயிடுச்சு, அவருடைய மாடுகளையும் அவர் கண்டுக்கிறது இல்லை, அப்படி வழி மாறி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீட்ஸ்லாம் வந்து களைகள்லாம் வந்து அவருடைய ஃபார்மில் நிறைய வளர்ந்துருக்கு, தேவையில்லாத செடிகள்லாம் நிறையா வளர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரிப்போடைய கான்ஸ்டன்ட் கம்பெனியன் நிலையான ஒரு துணை எதுன்னு பார்த்தீங்கன்னா டாக் தான், நாய் தான். அதனுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உல்ஃபு. அதை கூட்டுகிட்டு வந்து வேலையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக அதை கூட்டுட்டு ரொம்ப தூரம் வாக்கிங் போயிட்டு வரான் ஃபாரஸ்ட்டுக்கு, அந்த நாயை கூட்டுட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன் டே ரிப் ஜஸ்ட் வாக்ட் ஆன் அண்ட் ரீச்ட் த ஹையஸ்ட் பார்ட் ஆஃப் த மவுண்டெயின்ஸ். அதாவது வாக்டு மீன்ஸ் நடக்கிறது, ரீச்னா அடைந்தார். அதாவது ஒரு நாள் வந்து ரிப் வந்து நடந்துகிட்டே இருந்தார். எங்கே ரீச் ஆகிற வரைக்கும்னா மவுண்டெயினுடைய, அதாவது அந்த மலையோடைய ஹையஸ்ட் பார்ட் இருக்கிறதுலே உயரமான பகுதியை வந்து அடையிற வரைக்கும் ரிப் வந்து நடந்துகிட்டே இருந்தாராம். இட் வாஸ் லேட் இன் த ஆஃப்டர்நூன் வென் ஹீ ரீச்டு தேர். அதாவது ஆஃப்டர்நூன் மத்தியான நேரத்தில் ரொம்ப லேட் ஆகிடுச்சான் அவர் அப்போ ரீச் ஆகும்போது, அங்கே அடையும் போது மதியானத்துலேயே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ரொம்பவும் டைம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டயர்டு ஆஃப்டர் ஹிஸ் லாங் கிளைம் ஹீ லே டவுன் அண்ட் பிகன் டே ட்ரீமிங். அதாவது டயர்டு மீன்ஸ் வந்து ரொம்பவும் சோர்வாக ஆயிடுச்சு, கிளைம் மீன்ஸ் ஏறுறது, மலை ஏறினார் இல்லையா, அதுதான் கிளைம்பு. லே டவுன் மீன்ஸ் வந்து படுத்துட்டாரு, லே டவுன் மீன்ஸ் படுக்கிறது. பிகன் மீன்ஸ் தொடங்கினார். டே ட்ரீமிங் மீன்ஸ் பகல் கனவு. அதாவது ரொம்ப தூரம் ஏறினார் இல்லையா, அதனால் அவருக்கு ரொம்ப சோர்வாகிடுச்சு. சோர்வானதால், அவ்வளோ தூரம் ஏறினதால் சோர்வாகிட்டு அவர் வந்து படுத்துட்டு அவர் வந்து பகல் கனவு காண்றதுக்கு தொடங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இட் வாஸ் சூன் ஈவினிங் அண்ட் ஹீ ரியலைஸ்ட் இட் வுட் பி நைட் பை த டைம் ஹீ ரீச்ட் ஹிஸ் வில்லேஜ். ஈவினிங் மீன்ஸ் வந்து சாயந்தரமாக, ரியலைஸ்டு மீன்ஸ் வந்து அவர் வந்து ஞாபகப்படுத்துகிறாரு. அதாவது ரீச்டு மீன்ஸ் அடைந்தார், அவருடைய வில்லேஜ் கிராமத்துக்கு அடைந்தார். ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ஈவினிங் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா அவர் உணர்றாரு நைட் ஆகிடும், அதனால் வந்து நம்ம வில்லேஜுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அவருடைய வில்லேஜே அடைஞ்சிருக்கார். அதாவது இந்த பேரால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாள் வந்து ரிப் வந்து நடந்துகிட்டே இருந்தார். மவுண்டெயினுடைய அந்த மலையோடைய உச்சிக்கு இருக்கிறதுலே ரொம்ப உயரமான இடத்துக்கு போயிட்டார். போயிட்டதுக்கப்புறமா ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. அவர் அங்கே ரீச் ஆகும்போது, அவர் மலை மேலே ஏறும்போது ஆஃப்டர்நூன் ஆனவுடனே மேலே ஏறினோடனே டயர்ட் ஆகிடுச்சு. பாவம் அவருக்கு டயர்ட் ஆகிட்டு அங்கேயே ஏறி வந்தார்ல ரொம்ப தூரம், அங்கேயே படுத்து தூங்கிட்டு பகல் கனவு காண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா ஈவினிங் ஆகிடுச்சு, ரியலைஸ் பண்ணிவிட்டு நைட்டுக்குள்ளே வந்து அவருடைய வில்லேஜுக்கு வந்து ரீச் ஆகிட்டார். அவர் வந்து ஈவினிங் ஆகிடுச்சுன்னு உணர்ந்ததால். அதனால் அவர் ஒன்றுமே செய்யாமல் சும்மாவே இருந்துட்டு நாயை கூட்டுட்டு அவுட்டிங் போகிறதே ஒரு வேலையாக வச்சு தெரிஞ்சிருக்காரு நம்ம ரிப்புன்றவர். எவ்வளோ சோம்பேறி பாருங்கள். சரி, ஓகே, நம்மளுடைய நெக்ஸ்ட் பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த பார்ட் இந்த வீடியோவில் முடியுது. தேங்க்யூ.